நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட சூஸ் பண்றதுக்கு சில டெர்ம்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா? அதே மாரி எந்த விஷயத்தலாம் பார்த்து நீங்க தெரியாம சூஸ் பண்ணிறக்கூடாதுன்றத முக்கியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. இப்போ நீங்க எந்த ஃபண்ட வேணா சூஸ் பண்ணலாங்க. அது ஸ்மால் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், நிஃப்டி 50 இருக்கலாம். பட் வாட்டெவர் ஆனா, அதெல்லாம் சூஸ் பண்ணும்போது, இப்போ கரண்ட் என்ஏவி அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்ப நெட் ஆசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்றோம்னா, இதுதான் ஒரு யூனிட்டோட பிரைஸ் இப்போ அவங்க வந்து நிர்ணயித்து வச்சிருக்கிறது. சரிங்களா? அதாவது அப்போ ரூ. 1000 நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இத வந்து ரூ. 1000க்கு பிரிச்சு குடுப்பாங்க. எவ்வளோ வர முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஞ்சி போனா ஒரு 4 குவான்டிட்டி அந்த மாரி வருமா? நான் ஆவரேஜா ஒரு 250ன்னு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 குவான்டிட்டி கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பட் 250 தான் இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த என்ஏவிய வந்து பார்த்துட்ட உடனே இது என்ஏவி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கனால இப்போ வாங்குனா நாளைக்கு வளரும் அப்படின்னு தப்பா ஒரு ஒரு புரிதல் நீங்க வந்துரக்கூடாது. இல்ல என்ஏவி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரூ. 250 அப்படின்னு நெனைச்சிடக்கூடாதுங்க. இது ஒரு யூனிட்டா அவங்க விற்பனை செய்றாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது. அவ்வளோதான் வச்சுக்கலாம். அதே மாரி இந்த பெர்சன்டேஜ பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு அன்னைக்கு டேல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா, ஐயோ! -2% அப்படின்னு வந்து நீங்க கன்ஃப்யூஷன் ஆயிடவே கூடாது. ஸோ கரண்ட் என்ஏவின்றது வந்து நீங்க குடுக்க போற அமௌண்ட்டுக்கு அவங்க குடுக்க போற யூனிட்ஸ் உங்களுக்கு அவ்வளோதான் சரிங்களா? ஒரு ஸ்டாக் வாங்குற மாரி உங்களுக்கு ஒரு யூனிட் இவ்வளோ பிரைஸ்ன்னு சொல்லி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல குடுக்குறாங்க. இப்போ இந்த சிஏஜிஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா? காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இத வந்து நீங்க டக்குன்னு போயிட்டு 1 இயர்க்கு அப்பா -5.56 இந்த ஃபண்டெல்லாம் போய் யாராச்சும் சூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம்ல அப்படிதான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்னாலே எப்பவுமே லாங் டேர்ம் சரிங்களா? இப்போ லாஸ்ட் 1 இயர் வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டே வந்து இந்த மாரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏன்னா, ஆ கம்பெனி சரியில்லையோ, இந்தியாவுடைய பிரச்சனைன்னு பார்த்தா கிடையாது. எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் வார் நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த பிரச்சனை தான் நமக்கு வந்து பல காரணங்களால ஏறுது, இறங்குது. அந்த ரேட், இது ரேட் இதெல்லாம் அந்த வார் வருது. ரெப்போ ரேட் அதுன்னு இந்த விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நீங்க கொஞ்சம் பாருங்க. செகண்டா இந்த சிஏஜிஎல்லாம் பார்க்கணும். 2 வருஷம் பார்த்தீங்களா? பார்க்கல. லைட்டா பாசிட்டிவ் காட்டுது. சரி 3 வருஷம் பாருங்க. 8.3% சரி 4 வருஷம் பாருங்க. 11.14 காட்டுது. இதே வந்து 5 இயர்ஸ் பாருங்க. ஒரு 9.7 இப்ப பாருங்க லாங் டேர்ம்ன்ற போது எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. இது அப்படியே ரைட் சைடு உங்களுக்கு கிராஃப்ல காட்டுறேன். நீங்களே பாருங்க. 2013, 2014 இந்த ஃபண்ட் பாருங்க. வெறும் ரூ. 52 இந்த என்ஏவியோட வேல்யூ இருந்திருக்கு. ஸோ இவங்க அத வந்து எந்த அளவுக்கு முன்னேத்தி கொண்டு வந்து இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்ல வந்து 252 அப்படி வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 250 ஸ்ட்ரெயிட்டா வரல. இந்த ஃபண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாருங்க. அதனால தயவுசெய்து லாங் டேர்ம்ல நம்ம பார்க்கலாம். 5 வருஷம் கூட பத்தாது. நம்ம 10 இயர்ஸ் கூட நம்ம பார்க்கலாம் நம்ப. பட் அதுக்கு பேரு நம்ம இன்னும் டீட்டெயில்டா ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது என்ன பார்க்கணுன்ற அடுத்த வீடியோல பார்ப்போம். அங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் இங்க இத மட்டும் பிளைண்டா நீங்க பார்த்துட்டு சூஸ் பண்ணிறக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். 1 இயர்ல இவ்வளோ மோசமா பெர்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அண்ட் 3வது விஷயம் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட். இது ஓகே. இது வந்து 100 இருக்கலாம், 500,000 என்ன வேணா இருக்கப்படும். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய வந்து எஃபெக்டிவ் ஆகுது. பட் ஏயுஎம் ஆசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் இத பார்த்தும் வந்து இவ்ளோ சின்ன ஃபண்டா இது? இது இவ்ளோ பெரிய ஃபண்டா? அப்ப இத நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த 2 ஆப்ஷன் பக்கமும் நீங்க போக்கூடாது. ஏன்னா, இது வந்து எவ்வளோ நபர்கள் அவன்ட்ட குடுத்துருக்காங்க. நம்பிக்கையின் பேர்ல குடுத்துருக்கலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது. சில நேரங்கள் அதிகமா இருக்குன்றனால அந்த ஃபண்ட வந்து நம்ம நல்ல ஃபண்டுன்னும் சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. அதிகமா இருக்கிறனால அது பேட் ஃபண்டுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நெறைய பேர் குடுத்துட்டாங்க. இனிமேட்டு அது என்னத்த ரிட்டர்ன்ஸ் குடுக்குற போது அப்படின்லாம் நெனைச்சிடாதீங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியதுக்கு வேற வேற டெர்ம்ஸ் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க தான் போறோம். பட் இங்க பிளைண்டா இத பார்த்து நீங்க முடிவு பண்ணிறாதீங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட்ட வச்சு வந்து முடிவு பண்ணிறாதீங்க. அந்த எக்ஸிட் லோட் அப்படின்றது ஒரு ஃபண்ட நீங்க வந்து கேன்சல் பண்றீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இது 0% தான் ஓகேவா? மோஸ்ட்லி வந்து சில ஃபண்ட்ஸ்ல 1%, 2% போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம கேன்சல் பண்றது தான். ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் பண்ண போறோம். வேணாம் அது ஒரு 1%, 2% இந்த மாரி வரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 1% 0 இருந்தாலும் ஓகே தான். பட் அது கேன்சல் பண்றதுக்கு தான். சரி நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனால அத பத்தி யோசிக்க வேணாம். அடுத்து லாஸ்ட்டா இருக்க விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது உங்களுடைய ஃபண்ட மெயின்டெயின் பண்றதுக்கான செலவினங்கங்க எக்ஸ்பென்ஸ். அதாவது 0.27%. ஸோ இத வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபண்டோட இன்னொரு ஃபண்ட்ல இந்த எக்ஸ்பென்ஸ் சார்ஜஸ் இருக்கு செலவினங்கள் அதிகமா இருக்கு. நமக்கு சார்ஜஸ் அதிகமா பண்ணுவாங்கன்றாலும் அந்த ஃபண்ட் பேட் ஃபண்ட் கிடையாது. இது ரொம்ப கம்மியா இருக்குப்பா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற அந்த ஃபண்ட நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பிளைண்ட் தாட்டுக்கும் போகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலைஸா பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணிறக்கூடாது. ஸோ அடுத்த வீடியோல என்னலாம் நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபண்ட் நல்ல ஃபண்டுன்னு முடிவு பண்ணலாம். ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆசெட் அண்டர் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும்,
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்கட்டும் அண்ட் லாங் டேர்மில் சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபண்டு வந்து என்ன மாதிரியான நிறுவனங்களில் எப்படி செக்டார்ஸில் பிரித்து போட்டிருக்காங்க பார்க்கணும்னு நினச்சா அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே போட்டிருப்பான். ஃபினான்ஷியல் செக்டாரில் இவ்வளோ போட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இவ்வளோ போட்டிருக்காங்க, எனர்ஜியில் இவ்வளோ போட்டிருக்காங்க, பேங்க் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது நார்மல் தான். இது ஏன்னா நீங்கள் ஃபண்டு கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து செப்பரேட்டான ஒரு இது. ஈவன் கம்பெனிஸில் கூட நீங்கள் என்னென்ன கம்பெனிஸில் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்க்கலாம். கீழே வந்து நீங்கள் வந்து இதை வந்து இங்கே பார்த்துக்கலாங்க. ஷோ ஆல் கொடுத்து கூட எல்லா கம்பெனிஸும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை வந்து டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ் பேக் அப்படியே பாருங்கள். டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் லைவாக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் வைக்கிறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் கண்டென்ட் தான் நம்ம பேஜில் வந்து போட்டுட்ருக்கோங்க. கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டுட்ருக்கோம். இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றிகள்.